வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த ப்ரைடல் ப்ளவுஸ் தான் எப்படி போட்டோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து கஸ்டமைஸ் ப்ளவுஸு. இது நான் போட்டிருக்கதை வந்து இப்போ அடுத்து காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் ஏதாவது டிப்ஸு சொன்னால் கூட உங்களுக்கு தெரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்பயுமே நெக்லைன் வரைகிறப்ப நல்லா டீட்டெயிலாக கன்ஃபார்மாக அந்த டிசைன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டார்க் லைன் போடுங்க. கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். இது உங்களுக்கு தெரியும். ஒரு லேயர் நான் வரைஞ்ச அது தப்பானதுனால அடுத்த லேயர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜரியில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம முதையே கவனம் இல்லாதனால சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும். அதனால் முதையே கரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுறதுக்கு ஆரம்பிங்க. வரைஞ்சதை கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஷோல்டர்லாம் ஒரு நேரம் ஒவ்வொருக்காவும் 10 ஒவ்வொருக்காவும் பத்தாது. அப்படி பத்தாமல் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு குறையாகவும் இருக்கும். அந்த அதிகமாக குறையா இருக்கிறத பக்கம் நம்ம முந்தி போடுற பக்கம் வச்சிட்டோம். குறையா இருக்கிறத கரெக்டாக இருக்கிறத இந்த ஷோல்டருக்கு அடுத்த ஷோல்டருக்கு வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றும் தெரியாது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக, அதெல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான். அதெல்லாம் பார்த்துட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அதிகமாக வராது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவ் டிசைன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்குக்கு என்ன டிசைன் போட்டிருக்கிறோமோ அதே டிசைன் தான் ஸ்லீவுக்குமே வருது. ஸ்லீவ்லையுமே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் மாதிரி கியூபிக் கொடுத்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க்கு அதில் இருக்கும். அதுவுமே இடையில நான் வீடியோவை போட்டிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம கர்வ் கீழே போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3-4 லைன் ஜரி கொடுத்துருக்கேன். ஜரியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்ஸாக் கொடுத்தீங்க அப்படின்னா அது கட் பண்ணி தைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஜரியை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் சென்டரில் ஜர்க்கன் ஸ்டோனும் ஜக்ரியும் வச்சு ஒட்டி அதை சுற்றி நான் டிசைன் கொடுத்துருக்கேன். டிசைன்ஸ் ஆரி டிசைன்ஸ் கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம லேயர் லேயராக தான் அதை ஃபில் பண்ணுறோம். அப்படின்றப்ப அது கஷ்டம்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நெக் டிசைன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்கை ஒரே மாதிரி போட்டுட்டு அதில் ஷோல்ட்ரு பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா. ஷோல்ட்ரு பக்கம் நம்ம ஃபுல்லாக வரைகிறப்ப பாதி கூடவும் பாதி குறையவும் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸை குறைக்கலாம் நம்ம கரெக்ஷன் பார்க்குறப்ப. அது எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்ஷனை கரெக்டாக பார்க்குறப்ப தான். அதாவது நீங்கள் வரைஞ்சதை 2-3 தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த கார்ட்போர்டு நான் இந்த கார்ட்போர்டு வச்சு தான் நான் வரைஞ்சேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு அளவுக்கு தான் நான் எடுத்தேன். அதாவது நீளம் 1 இன்ச்சு அகலம் 1 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்திருந்தேன். இது கர்வ் கட் பண்ணி தைக்கிறதுனால அந்த கர்வ்லையுமே பார்த்தீங்கன்னா 4-5 லேயர்ஸ் வரும். அதாவது செயின் நம்ம கழுத்துக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி 4-5 லைன் வரும். அப்போ நமக்கு தைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா அப்சரா பென்சில் தான். நம்ம நார்மல் ஒயிட் பென்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ப் பண்ண நிப்பு உடஞ்சிரும். இது அப்படி இல்லை. இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி ஸ்கேலில் நான் காமிச்ச மாதிரி கார்ட்போர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கர்வ் வரைஞ்சிங்க அப்படின்னா இதுவுமே நல்லா நீட்டாக ஃபினிஷிங் முடிக்கிறப்ப பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. கார்ட்போர்டில் போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாதி இதில் கர்வ் வரைஞ்சிட்டு, அதாவது நம்ம அந்த வளைவை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வளைவு வரைகிறது எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச வளைவு லைட்டாக தெரியணும். அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு அது ஜாயிண்ட் வரும். அதாவது ஒரு இதுக்கு இன்னொரு கேப் வராது. நம்ம கர்வ் ஜரியில் போடுறப்ப மிஸ்டேக்ஸும் வராது. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம போடுறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கர்வ் ஒட்டி ஒட்டி வரைஞ்சாதான் அந்த ஒரு மாதிரி ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல
நம்ம அதை முனையை திருப்பி ஜரியை கொண்டு போவோம்ல, அந்த மாதிரி முனை திருப்புறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்ப ஜாயிண்டோட ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி எடுக்கிறப்ப. இந்த கர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்வ் வந்து கழுத்தை ஒட்டி தான் வரும். கழுத்தை ஒட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கட் பண்ணி தைக்கிறதுக்கு தான். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், கர்வ் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து வைப்போம். இது ப்ரைடல் ப்ளவுஸு அப்படின்றதுனால இது கர்வாக வரும். பார்க்குறதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 2-3 நாளில் வந்து 2 ப்ளவுஸ் முடிக்கிறதுனால எனக்கு வந்து டைம் வந்து கிடைக்கல. அதனால் பார்த்திங்க அப்படின்னா என்னால் ரொம்ப வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியலை. என்னால் முடிஞ்ச வரைய வந்து நான் வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் ஃபினிஷிங் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, அதுக்கடுத்து இது பேக் நெக்கு, இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் டிசைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைய வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.